நாம் இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47 முதல் 50 வரையிலும் உள்ள வேத வசனங்களை வாசிக்க போகிறோம். யோவான் முதல் அதிகாரம் 47 முதல் 50 வரைக்கும். இயேசு நாத்தானுவேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தானுவேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தானுவேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இங்கே கர்த்தர் நாத்தானுவேல் என்கிறதான ஒரு அருமையான மகனை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். இங்கே பெத்சாயிதா என்ற ஊரிலே இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஊழியம் செய்ய அந்த பக்கம் வரார். இப்பதான் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம், சீஷர்களை தெரிந்து கொள்ளுகிற நேரம். அப்படி வரும் பொழுது பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே அந்திரேயாவின் மூலமாய் அவன் தெரிந்து கொண்டான். இந்த பிலிப்பு போய் நாத்தானுவேலை அவன் சந்திக்கிறான். சந்தித்து வேதத்திலே எழுதப்பட்டதான அந்த மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அவனை சொல்லுகிறான். அதே 45ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, பிலிப்பு நாத்தானுவேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசையின் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அப்போ இந்த இடத்துல பிலிப்பு நாத்தானுவேலுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறான். பேசின பிறகு அவனும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவரை பார்க்கிறதற்காக வருகிறார். வந்தவுடனே நாத்தானுவேலை பார்த்தவுடனே இயேசு கிறிஸ்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். எவ்வளவு ஒரு நல்ல அருமையான ஒரு கமெண்ட் பார்த்தீங்களா? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், கள்ளங்கபடமே இல்லாத ஒரு தூய்மையான இருதயம். இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கள்ளங்கபடம் இல்லாத ஒரு தூய்மையான இருதயம், ஆண்டவருக்கு முன்பாய் செம்மையான ஒரு இருதயம். கபடற்ற உத்தமமான இஸ்ரவேல். ஆண்டவர் இந்த இடத்துல இந்த நாத்தானுவேலை பார்க்கும் போது அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், அவனுடைய மைண்ட் செட், அவனுடைய இருதயத்தின் நினைவுகள், தோற்றங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு முதலாவது அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். இப்படி இருக்கும்போது அவன் கிட்ட வந்த உடனே, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொன்ன உடனே ஆச்சரியப்படுறான். இவர் எப்படி நம்மளை பத்தி இப்படி சொல்றாரு? நீர் என்னை எப்படி அறிவீர் ஆண்டவரே? நானே இப்பதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறேன். உங்களுக்கு எப்படி என்னை பத்தி சொல்ல தெரியுது? என்னை கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்றீங்களே, இப்பதான் நான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன், அதுக்குள்ள என்னை எப்படி கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நீங்க சொல்றீங்க? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பு உன்னை இங்கே எங்கிட்ட கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாலேயே உன்னை நான் அத்திமரத்தின் கீழே நீ இருக்கும் போதே உன்னை நான் பார்த்துட்டேன்பா அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பல நேரத்துல நம்ம ஆச்சரியப்படுறோம். நம்ம ஆண்டவருக்கு நம்ம பத்தி அவர் தெரிந்திருக்கிற காரியத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா, கபடற்ற உத்தம இஸ்ரவேல் பாராட்டோட இவனுக்கு ஒரே ஆச்சரியம். நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இவரை இப்பதான் மீட் பண்றேன், ஆனா இவர் என்னை பத்தி இப்படி சொல்றாரு, எப்படி அறிவீர்? சொல்றான், நீ என்ன பாக்குறதுக்கு முன்னாலே நான் உன்னை அறிவேனப்பா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை ஒரு நாளில் சந்திச்சோம். ஆனால் நாம் கிறிஸ்துவை சந்தித்த அந்த நாளுக்கு முன்னாலேயே ஆண்டவருக்கு நம்ம எல்லாரையுமே தெரியும், நம்மளை தெரியும், நம்ம யாருன்னு தெரியும். அப்ப நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையுமே
நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே, அதாவது இயேசு கிறிஸ்துவை வந்து சந்திக்கிறதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த எல்லா காரியங்களையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் நம்முடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறது. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் எல்லாத்தையும் பார்க்கிறார். நம்மை நல்ல ஒரு இருதயத்தை நமக்குள்ள இருக்கிறதை அவர் பார்க்கிறார். நீ என்ன பார்க்கறதுக்கு முன்னால நான் உன்னை முதலே பார்த்துட்டேன். உன்னை பத்தி எனக்கு முதலே தெரியும். நீ எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவன் என்பது எனக்கு நல்லா தெரியும் சொன்ன. அவன் பிரமிச்சு போய், ரபி நீ இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு முன்பாக அப்படியே சரண்டர் ஆகிறான். சரண்டர் ஆகும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அத்தி மரத்தின் கீழே நான் உன்னை பார்த்தேன்னு சொல்றதுக்கே உனக்கு ஆச்சரியமா இருக்கேப்பா. உன்னை பத்தி நான் ஏற்கனவே உன்னை எனக்கு தெரியும் நான் சொன்னது முன்னே உன்னை ஆச்சரியப்படுறியே. இது பெரிய விஷயம் இல்ல, இதுக்கு மேல பெரிய காரியங்களையும் நீ காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எப்போ? ஆண்டவருடைய சமூகத்தில் கள்ளங்கபடம் இல்லாமல் அவரோடு நெருங்கி பழகும் போது, அவருக்காய் வாழும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன், ஆனால் இதை விட பெரிய காரியங்களை எல்லாம் நீ பார்க்க போற. இதை விட பெரிய காரியங்களை நீ பார்ப்ப. ஆண்டவருக்கு என்னைக்குமே நமக்கு இன்னும் சிறந்ததை, மேலானதை நமக்கு காண்பிக்க வேண்டும். இன்னும் மேலான அனுபவத்திற்குள் நம்மை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது இருப்பதை விட இன்னும் மேன்மையாய் நம்மை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னைக்குமே நம்மை குறித்து அவர் தீர்மானம் வைக்கிறார். இன்னும் பெரிதானவைகளை காண்பாய், இன்னும் பெரிய காரியங்கள் நமக்கு நடக்கும். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மை நன்கு அறிந்திருக்கிறார், நம்மை நன்கு புரிந்திருக்கிறார். நாம் அவரை சந்திப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மை ஏற்கனவே முன்குறித்து நம்முடைய ஆத்மாவை குறித்து அவர் கரிசனை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு ஆண்டவரை பத்தி தெரிஞ்சிருக்கிறத விட ஆண்டவருக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளை நல்லா அவருக்கு தெரியும். நம்மை குறித்து அவர் நன்கு அறிந்திருக்கிறார். நம்மை குறித்து எல்லாவற்றையும் அவர் புரிந்திருக்கிறார். எந்த காரியத்திலும் நம்முடைய காரியங்கள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஆண்டவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஒரு பெரிய நோக்கம் நம்மை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிறது. ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதற்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா தெரியும். இதோட அருமையா சொல்றாரு, இது முதற்கொண்டு தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று வேற அதுக்கு பிறகு அடுத்து சொல்லி பிடிக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மை அழைத்தது ஏதோ இந்த உலகத்துல என்னமோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்லை. நமக்கு மேலான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை கொடுக்க, இப்பொழுது இருப்பதை பார்க்கிற மேலான காரியங்களை காண, இன்னும் அதிகமான மேலான தரிசனம் உள்ளவர்களாய் இருக்க, இன்னும் பல வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருக்க, இன்னும் ஆண்டவருடைய பாரம் நமக்குள் வெளிப்படும்படியா அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுவரைக்கும் நீ கண்டது கொஞ்சம், இனி நீ காணப்போவது மிகுதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் உங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவரே, என்னை அறிந்திருக்கிறீங்க அப்பா, என்னை புரிந்திருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை அறிந்திருக்கிறீங்க, என்னை புரிந்திருக்கிறீங்க. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் பாதைகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நினைவுகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு தெரியும், என்னுடைய நோக்கம் எல்லாம் உமக்கு தெரியும். என்னை நடத்துங்க என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். என்னை நடத்துங்க, எல்லாவற்றிலும் என்னை நடத்துங்க. ஆண்டவர் நமக்கு மேலான காரியத்தை வைத்திருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி வாங்க. இந்த அத்தி மரத்தின் கீழ் இருந்ததை நான் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதில் இன்னொரு காரியமும் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த யூத வாலிபர்கள் மேசியாவை குறித்த ஒரு தியானத்தை அத்தி மரத்தின் கீழ் அமர்ந்துதான் அவர்கள் ஆண்டவரை தியானிப்பார்கள். அத்தி மரத்தின் கீழே அமர்ந்துதான் ஆண்டவருடைய சமூகத்தை அவர்கள் தேடுவார்கள்.
இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அத்திமரத்தின் கீழே அமருகிறது அவருக்கு தெரியும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நீங்க தேடுகிறது அவருக்கு தெரியும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்காய் நீங்கள் பிரயாசப்படுகிறது அவருக்கு தெரியும். ஆகையால் கர்த்தர் நம்மையும் தெரிந்து கொண்டு நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த தரிசனத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தை நம்மை விட்டுக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை எப்படி நடத்த சித்தமாயிருக்கிறீரோ அப்படி என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர் கருத்தை நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய கருத்தை நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். ஆண்டவர் நம்மை செம்மையான பாதையை காத்துக் கொள்வார். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் எடுக்க செய்வார். தோல்வி என்பதே நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் போய் சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர் நம்முடைய கிருபையினால் எங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அப்பா நாங்களும் அறிவதற்கு முன்பதாகவே எங்கள் ஆண்டவரைகளை அறிந்திருக்கிறீங்க. எங்கள் ஆண்டவரைகளை புரிந்திருக்கிறீங்க. எங்களை அத்திமரத்தின் கீழே எங்களை பார்த்தீங்க. எங்கள் நினைவுகளை எல்லாம் நீங்க ஏற்கனவே அறிந்திருக்கிறீங்க. தேவரீர் இப்பொழுதும் எங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், எங்களை புரிந்திருக்கிற ஆண்டவர், அதற்கு ஏற்ற விதத்திலே எங்களை ஒவ்வொரு நாளிலும் கரம் பிடித்து நடத்த போகிறதற்காக வந்து சோத்திரம் சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை வழி நடத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொடுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இதனாலெல்லாம் அப்படி கிருபைகளை சூழ்ந்து கொள்வதற்காக சோத்திரம். ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்நேரம் 9 மணி ஜெபத்திலே யாவரும் கலந்து கொள்ளுங்கள். நாளை காலை 5:30 மணிக்கு மீண்டும் நாம் கர்த்தரை துதிக்கும்படி கூடி வருவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.